ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜனவரி 23 2023 ஜான்வரி 23 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாசல் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துடுங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜான்வரி 23, 2021. First one, SA, SAAW. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பெங்களூரில் இருக்குது, HAL. அவங்க வந்து சா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஏர்கிராஃப்ட் ஓரியன்ட். இதை வந்து ஒடிசா கடற்கரையில் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாவோட ஃபுல் ஃபார்ம் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன். ஸோ it is the first smart weapon to be fired from an Indian Hawk Mk-32. Indian Hawk Mk-32 அப்படிங்கிறது அந்த ஒரு ஃப்ளைட்டு, ஜாகார் ஃப்ளைட் மாதிரி அது ஒரு ஃப்ளைட்டு. இதெல்லாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போக தேவையில்லை. இட் ஹாஸ் பின் டெவலப்டு பை DRDOவில் இருக்கிற RCA, ஹைதராபாத்தில் இருக்கிற RCA ரிசர்ச் சென்டர் எமிராத் அப்படிங்கிற அமைப்பு ஹைதராபாத்தில் இருக்குது. அதுதான் இந்த SA ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பனை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே SA வந்து IAF ஜாகுவார் ஏர்கிராஃப்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவதாக ஹாக் MK-132 ஏர்கிராஃப்டில் SA அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. SAAW ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் டெவலப்டு பை DRDO. ஏற்கனவே இந்திய விமானப்படையில் இருக்க ஜாகுவார் விமானத்தில் பரிசோதிக்கப்பட்டது. தற்போது இந்திய விமானப்படையில் உள்ள ஹாக் MK-132 ரக விமானத்திலும் இது பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், லாங் OPS ப்ராஜெக்ட். ஸோ இது இங்கிலாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு கூட்டு முயற்சி, அறிவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் நியூஸ். இட் இஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஜப்பான். இது எதுக்காக அப்படின்னா, இந்த பழைய அணு உலைகள்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து பாதுகாப்பான முறையில டிஸ்மேண்டில் பண்றதுக்கு, ஓகேங்களா, பாதுகாப்பான முறையில டிஸ்மேண்டில் பண்றதுக்கு. ஸோ அணு உலைகள் டிஸ்மேண்டில், ஜப்பான் ஃபுகுஷிமா, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வரும், ஓகேங்களா. ஃபுகுஷிமாலனால சுனாமி பூகம்பம் வந்ததுனால ஃபுகுஷிமா அணு உலையிலேருந்து நியூக்ளியர் ரேடியேஷன் வந்தது. ஸோ ஒரு பேராபத்தை வந்து ஜப்பான் கொஞ்சம் தவிர்த்துருக்குறாங்க. ஸோ அதனால ஜெர்மனி எல்லாம் வந்து எங்கள் இதில் அணு உலைகளே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து லாங் OPS ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு முயற்சியில் ஏற்பட்டுள்ளது. அது எதுக்காக அப்படின்னா, பழைய அணு உலைகள் அதை வந்து பாதுகாப்பான முறையில் செயலிழக்கப்பட செய்வதற்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லாங் OPS ப்ராஜெக்ட் திட்டம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. த லாங் OPS ப்ராஜெக்ட் இஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் அட் எ காஸ்ட் ஆஃப் 12 மில்லியன் யூரோஸ். நம்மளுடைய இந்திய மதிப்பில் வந்து 120 கோடி ரூபாய் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக லாங் OPS ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, லாங் ரீச் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், அதுக்காக வந்து லாங் OPS ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த லாங் அப்படிங்கிறது அந்த பிக்சர் பார்த்தா தெரியுதுல, அந்த ரோபோட்டிக்ஸ் ஹேண்டு, அந்த எந்திரன் படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ல எந்திரா மனிதா அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, ஸோ அந்த டயக்ராம் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ லாங் ரீச் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், லாங் ரீச் ரோபோட்டிக் ஆர்ம்ஸுக்காக லாங் OPS ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இங்கிலாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள ஒரு அறிவியல் கூட்டு முயற்சி. பழைய அணு உலைகளை வந்து பாதுகாப்பான முறையில செயலிழக்க செய்வது தான் இதனுடைய முக்கிய திட்டம். 120 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ளது. It will focus on fast decommissioning of the nuclear sites. Moving on to the next one, sudden stratospheric warming.
ஜியாகிரபி ரிலேட்டட். இப்ப ஜனவரி 1 2021 இருந்து ஜனவரி 17 2021 வரைக்குமே நம்ம இதுல நேத்தி வரைக்குமே கூட வச்சுக்கலாம். தென் மாநிலங்கள்ல வந்து திடீர்னு ஒரு கடும் மழையை சந்திக்க நேர்ந்தது. ஓகேங்களா? அதாவது சராசரியை விட 10 மடங்கு அதிகமாக ஜனவரி மாசத்துல மழை பெஞ்சிருக்கு. ஜனவரி 1 2021 இருந்து ஜனவரி 17 2021 வரைக்கும் கணக்குல எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வின்டர் ரெயின் வந்து எதனால அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால ஆர்டிக் பகுதியில், ஓகேங்களா, ஆர்டிக் துருவத்தில் ஏற்பட்ட ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்னால தான் திடீர்னு இந்த கிளைமேட் சேஞ்ச் நடந்து ஜனவரி மாசத்துல இப்படி மழை பெஞ்சிருக்குது தென்னிந்தியாவில். இது வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் நடக்கல, இங்கிலாந்து, அயர்லாந்து, நிறைய கண்ட்ரிஸ்ல நிறைய பகுதியில நடந்திருக்குது மாதிரி. எப்பயுமே இந்த மாசத்துல மழை பெய்யாதது 2021 ஜனவரி மாசத்துல வந்து சராசரியை விட கிட்டத்தட்ட 5 அல்லது 10 மடங்கு 15 மடங்குகள் அதிகமா மழை பெய்திருக்கு. அதுக்கு காரணம் சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங் அப்படிங்கிறது. ஸோ இது ஜனவரி 5 2021 இது ஏற்பட்டது சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங் அப்படிங்கிறது. ஸோ அட்மாஸ்பியர் வளிமண்டலத்துல அடுக்குகள் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடுக்காய் இருக்குது. ஓகேங்களா? ட்ரோபோ, ஸ்ட்ராட்டோ, அயனோ அப்படின்றதுல இருக்கு. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பூமி அடிப்பகுதியிலிருந்து 10 to 50 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அபவ் த எர்த் சர்ஃபேஸ், ஹைட், உயரம் சொல்றது 10 to 50 கிலோமீட்டர் உயரத்துல வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் மண்டலம் இருக்குது. ஸோ இந்த சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங், அந்த சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வந்து குளிர்து, அந்த ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங் இதுக்கு எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து திடீர்னு ஓகேங்களா, திடீர்னு ஹீட்டப் ஆகுது. அந்த குளிர்துன்றது நான் மாத்தி சொல்லிட்டேன். திடீர்னு ஹீட்டப் ஆகுது, சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நார்மலை விட 50 டிகிரி இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்து கீழே ட்ரோபோஸ்பியருக்கு உங்களுக்கு அது நகர்ந்து வருது. ஸோ பிரிங்கிங் ரெயின் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான். ஸ்ட்ராட்டோஸ்பியர்னால தான் நம்மளுக்கு மழை ஏற்படுது. இதெல்லாம் பியூ ஜியாகிரபி. இந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் தான் பியூ ஜியாகிரபி ரிலேட்டட். ஸோ திடீர்னு 50 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த சடன் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு வார்மிங்னால தான் தென்னிந்தியாவில் ஜனவரி மாதங்கள்ல சராசரியை விட 10 மடங்குக்கு அதிகமாக மழை பதிவாகி உள்ளதாக வந்து இந்திய வானிலைத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், யூவி பிரைட் ஸ்டார்ஸ். இதுவும் சயின்ஸ் ரிலேட்டட் தான். எனக்கு ஆக்சுவலாக சயின்ஸ் ரிலேட்டட் நிறையவே இருக்கு பேப்பர்ல. Astronomers have spotted massive hot UV bright ultraviolet, ஓகேங்களா, ultraviolet ray bright stars in the Milky Way galaxy with the help of UVIT. பால்வெளி மண்டலத்துல ஒரு புது யூவி பிரைட் ஸ்டார்ஸ், அல்ட்ரா வயலட் பிரைட் ஸ்டார்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யூவிஐடிங்கிறது அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். யூவிஐடி அப்படிங்கிறது அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இது வந்து இந்தியா விண்ணில் செலுத்தப்பட்ட ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள்ல இருக்குது. ஆஸ்ட்ரோசாட் சேட்டலைட். இட் இஸ் பிளேஸ்ட் இன் ஆஸ்ட்ரோசாட் சேட்டலைட். இது வந்து 2015 இந்தியா விண்ணுக்கு செலுத்தியது. 2015 ஆஸ்ட்ரோசாட் விண்கலத்தை இந்தியா வந்து 2015 விண்ணுக்கு செலுத்தியது. It was the first multi-wavelength space observatory of India. It was the first multi-wavelength space observatory of India. முதல் முறையாக மில்கி வே கேலக்சியில வந்து வானிலை அறிஞர்கள் வந்து அல்ட்ரா வயலட் பிரைட் ஸ்டார்ஸை கண்டுபிடித்திருக்காங்க. அல்ட்ரா வயலட் பிரைட் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா லான்ச் பண்ணிருக்கிற ஆஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் மூலமாக இது கண்டறியப்பட்டுள்ளது. ஆஸ்ட்ரோசாட் 2015 ஆண்டு இஸ்ரோ விண்ணுக்கு செலுத்தியது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், கிரேட் கிரீன் வால். கிரேட் கிரீன் வால், பசுமை சுவர். ஓகேங்களா, சீன பெருஞ்சுவர் மாதிரி இது பசுமை பெருஞ்சுவர். எங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல. ஓகேங்களா, ஆப்பிரிக்கா கண்டத்துல கிட்டத்தட்ட இதுக்கு வந்து இப்ப வந்து ஒரு 14 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 14 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எதுக்கு அப்படின்னா
நகர்மயமாக்கல் இல்ல சுரண்டலுக்காக காடுகள் அழிக்கப்பட்டது. இது எல்லாம் திரும்பவும் காடை வந்து கொண்டு வரதுக்காக. சிம்பிள் கான்செப்ட் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ண ஏரியாவில் வந்து ஃபாரஸ்டேஷன் கொண்டு வரதுக்காக. ஸோ ஆப்பிரிக்கா இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட். அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். இயற்கை வளம் கொழிந்துள்ள ஒரு கண்டம் அது. ஸோ ஒரு சில விஷயத்துக்காக அந்த இயற்கையே அழிச்சிட்டு புதுசா ஏதோ செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யறோம். ஸோ அதனால வந்து பேரழிவு நாம சந்திக்க போறோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ கிரேட் கிரீன் வால், பசுமை, அது பாருங்க அந்த வார்த்தையை, கிரேட் கிரீன் வால், பசுமை பெருஞ்சுவர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஸோ அழிக்கப்பட்ட காடுகளை மீண்டும் உருவாக்குதல், அழிக்கப்பட்ட காடுகளை மீண்டும் உருவாக்குதல். இதுக்கு வந்து நிதி உதவி அளிக்கிறது உலக வங்கி, ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆப்பிரிக்கன் மேம்பாட்டு வங்கி மற்றும் பிரான்ஸ் அரசாங்கம் ஆகிய மூன்றும் சேர்ந்து இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 14 பில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா 8000 கிலோமீட்டர்ல இருந்து 8000 கிலோமீட்டருக்கு மரங்கள் புல்வெளிகளை உருவாக்க முடியும். 8000 கிலோமீட்டருக்கு. ஸோ இதனால 100 மில்லியன் ஆப்பிரிக்க மக்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. 100 மில்லியன் ஆப்பிரிக்க மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். 8000 கிலோமீட்டருக்கு மரங்கள் அல்லது புல்வெளிகள் எது இட்ஸ் ரிலேட்டட் டு ட்ரீஸ், வெஜிடேஷன்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ், பிளான்ட்ஸை வந்து பிளான்ட் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கிரேட் கிரீன் வால் இட் இஸ் அன் ஆப்பிரிக்கன் லெட் இனிஷியேட்டிவ். இது வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு உட்பட்டது. 2007 ஆப்பிரிக்க யூனியனால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த திட்டம். அதுக்கப்புறம் பிரான்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்க. அப்புறம் உலக வங்கி, ஆப்பிரிக்க மேம்பாட்டு வங்கி எல்லாம் சேர்ந்து இப்ப இது வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மேப்பை பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 11 நாடுகள்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு, ஈஸ்ட் டு வெஸ்ட், செனகல்ல ஸ்டார்ட் பண்ணி டிஜிபவுட்டி வரைக்கும் அந்த மேப்பை பாருங்க. அந்த கிரீன் கலர் டாட்ல இருக்கிறது தான் அந்த கிரேட் கிரீன் வாலை அவங்க செய்ய போறாங்க. ஸோ ஏற்கனவே அந்த இடத்துங்கள்லாம் காடுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்க இடத்துல மீண்டும் காடுகள், அது மூலமா கிராஸ்லேண்ட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று பிளான்ஸ், இட் ரிலேட்டட் டு த பயோடைவர்சிட்டி, இதனால பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக திரும்பவும் செய்ய போறாங்க. அதுக்கான திட்டம் பேரு தான் கிரேட் கிரீன் வால். இது வந்து ஆப்பிரிக்கன் லெட் இனிஷியேட்டிவ், ஸ்டார்டட் இன் 2007 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. உலக வங்கி, ஆப்பிரிக்க மேம்பாட்டு வங்கி மற்றும் பிரான்ஸ் அரசாங்கம் இதுக்கு நிதி உதவி செய்கிறார்கள். இந்த பசுமை பெருஞ்சுவர்ல வந்து 11 நாடுகள் இதுல அடங்கியிருக்கு. 11 நாடுகள்: சாட், பர்கினா ஃபாசோ, எரிட்ரியா, எத்தியோப்பியா, மாலி, நைஜர், மொரிஷினியா, நைஜர், சூடான், செனகல், டிஜிபவுட்டி. ஓகேங்களா? ஸோ ஆகிய 11 நாடுகள் வந்து இந்த பசுமை பெருஞ்சுவர் திட்டத்தில் அடங்கியுள்ளது. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். பல்லவா எரா மானுமெண்ட்ஸ் இன் ரிப்பப்ளிக் டே பரேட் 2021. தமிழக அரசு சார்பில் மகாபலிபுரம் சிலைகள் வந்து அடையாள அணிவகுப்புல பங்கேற்க போகிறது. இந்திய குடியரசு தின விழா ஊர்தி அணிவகுப்பு டெல்லியில நடைபெறும் ஒவ்வொரு தடவையும். அந்த பரேடு ரிப்பப்ளிக் டே 2021 டேபிளாக்ஸ் பரேட்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வந்து மாமல்லபுரம் சிற்பக்கலைகள் வந்து இந்த தடவை வைக்க போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த பல்லவா எரா மானுமெண்ட்ஸ் அட் மாமல்லபுரம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அக்டோபர் 2019 இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கான இன்ஃபார்மல் சம்மிட் இங்க தான் நடந்தது. தமிழ்நாடு ஸ்டேபிளோ அட் த ரிப்பப்ளிக் டே பரேட் 2021 இன் நியூ டெல்லி. ஸோ இதுல வந்து அந்த கடற்கரை கோவில் அது இருக்கும். அர்ஜுனாவோட இது, நகுலா சகாதேவா ரதங்கள், இது எல்லாமே இந்த ஊர்தியில வைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அலங்கார ஊர்தி அணிவிப்பில் பல்லவர் காலத்து மாமல்லபுர சிற்பங்கள் 3 வகையான சிற்ப மாடல்கள் இதுல காட்சிக்கு வைக்கப்படுது. 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்து கடற்கரை கோவில், ஒரு கல்லிலான அர்ஜுனன் தபசு மற்றும் பாண்டவர்களின் 5 ரதங்களில் ஒன்றான சகாதேவன் ரதம் ஆகியவை தமிழக ஊர்தியை அலங்கரிக்கிறது. என்ன அப்படின்னு நல்லா திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு மெயின்ஸ் பாயிண்ட், இன்டர்வியூ பாயிண்ட், பிலிம்ஸ் பாயிண்ட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மகாபலிபுரம் கடற்கரை கோவில், ஒரே கல்லிலான அர்ஜுனன் தபசு மற்றும்
5 ரதங்களில் ஒன்றான சகாதேவன் ரதம். இந்த மூன்றுமே தமிழக அரசாங்கத்தின் ஊர்தி ரிப்பப்ளிக் டே பரேட்ல வைக்க போறாங்க. அதோட 4 பரதநாட்டியம் பெண்மணிகள் சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பாருக்குள்ளே நல்ல நாடு அந்த பாட்டுக்கு டான்ஸ், அந்த ஊர்தியிலே பாருக்குள்ளே நல்ல நாடு சுப்பிரமணிய பாரதியாரோட அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 32 டேப்லாக்ஸ் வந்து ஷோகேஸ் ஆக போகுது. ரிப்பப்ளிக் டே பரேட்ல 32 ஊர்திகள் வந்து அலங்கரிக்க போகுது. அதுல 16 ஊர்திகள் வந்து பல்வேறு இந்திய மாநிலங்கள்ல சேர்ந்தது, மீதி 16 மத்திய அமைச்சகங்கள்ல இருந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து அயோத்தியால கட்டப்போட ராமர் கோவில வந்து ஊர்தி அலங்காரத்துல கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்திய நேவி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1971 இந்திய பாகிஸ்தான் போரப்ப நடைபெற்ற அந்த ஒரு காட்சியை ஆபரேஷன் ட்ரைடன்ட் அண்ட் ஆபரேஷன் பைத்தான் அதை வந்து ஊர்தியில கொண்டு வர போறாங்க இந்திய நேவி. எனக்கு தெரிஞ்சு இந்திய நேவி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் ராமர் கோவில் கூட வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரிப்பப்ளிக் டே பரேட் 2021 நியூ டெல்லியில நடக்கும் வருஷம் வருஷம். அது நம்ம டிவியில பார்ப்போம். இந்த வருடம் தமிழ்நாட்டு சார்பில் அலங்கார ஊர்தியில வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோவில், அர்ஜுனன் தபசு மற்றும் சகாதேவ ரதம் இந்த மூணும் இருக்க போது. அது கூட பரதநாட்டியம் டான்ஸ், சுப்பிரமணிய பாரதியாரின் பாடலான பாருக்குள்ளே நல்ல நாடு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க January 26, 2021. Moving on to next one, Arctic policy. India has unveiled a new draft Arctic policy commits to expand scientific research. So Arctic பகுதிகளை இந்தியா மேற்கொண்டிருக்க அறிவியல் ஆராய்ச்சியை இன்னும் மேம்படுத்துவதற்காக ஒரு விரைவு அறிக்கையை இந்தியா எடுத்துள்ளது. ஸோ முதல்ல ஆர்டிக் பகுதியில் வந்து இந்தியா அறிவியல் ஆராய்ச்சி மேற்கொண்ட ஆண்டு 2007. இதே போல அண்டார்டிக் பகுதியிலும் இந்தியா வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டது. அதுல அண்டார்டிகால இந்தியா ஏற்படுத்திய மையங்களின் பெயர்கள் தக்ஷின் கங்கோத்ரி 83ஆம் வருடம், மைத்ரி 89வது வருடம், பாரதி 2012ஆம் வருடம். அதே மாதிரி ஆர்டிக் பகுதியிலே இந்தியா மேற்கொண்டுள்ள மையங்கள் ஹிமாத்ரி 2008, INDARC இந்தியா ஆர்டிக் 2014 ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அண்டார்டிகால 3 மையங்கள், ஆர்டிக்ல 2 மையங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பல்வேறு உலக நாடுகள் ஆர்டிக் அண்டார்டிகா பகுதிகளை சயின்டிபிக் எக்ஸ்பெடிஷன் சயின்ஸ் ரிசர்ச்சை மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் மேற்கொள்ளப்பட இந்த ரிசர்ச் எல்லாமே கண்காணிக்கப்படுவது வந்து நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச், கோவாவில் உள்ள நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் அமைப்பு இதை மேற்பார்வையிடுகிறது. ஒன்லைனர்ஸ். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் முதல் முறையாக லடாக் யூனியன் பிரதேசத்தில் ஜன்ஸ்கர் வின்டர் ஸ்போர்ட்ஸ் குளிர்கால விளையாட்டு போட்டி மற்றும் இளைஞர் திருவிழா 2021 நடத்தியுள்ளது. ஜன்ஸ்கர் அப்படிங்கிறது ஒரு ஊரு லடாக் யூனியன் பிரதேசத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜன்ஸ்கர் வின்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் 2021 வந்து நடத்தி இருக்கிறாங்க லடாக்ல. ஸோ ஜம்மு காஷ்மீர் தனியா பிரிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் ஒரு யூனியன் பிரதேசம். லடாக்ல இன்னும் மேம்படுத்துறதுக்காக ஜன்ஸ்கர் ஸ்போர்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது கூட சேர்த்து யூத் ஃபெஸ்டிவல் 2021 மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடைபெற்றுள்ளது. புகழ்பெற்ற மலையாள திரைப்பட நடிகர் உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி கேரளாவில் காலமானார். உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி இவர் தமிழ்ல ஒரு 2 படம் நடிச்சிருக்கிறார். பம்மல் கே சம்பந்தத்துல கமலஹாசனுக்கு தாத்தாவும், கண்டுகொண்டேன் படத்துல வந்து ஐஸ்வர்யா ராய் தபுக்கோ தாத்தாவும் இவர் நடிச்சிருப்பாரு. உன்னிகிருஷ்ணன் நம்பூதிரி. Russia said that it had welcomed a proposal made by the US President Mr. Joe Biden to extend the New START, a landmark nuclear arms reduction agreement due to expire next month. நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரெடக்ஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது தான் நியூ ஸ்டார்ட். அதாவது 2010 கையெழுத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தம். இது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரெடக்ஷன் ட்ரீட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெற்றிருக்கிறதுல தங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுத ஒப்பந்தங்களை குறைப்பதற்காக, ஓகேங்களா, மிலிட்டரி டிஃபென்ஸ் ரிலேட்டட் இருக்கிற வெப்பன்ஸை குறைக்கிறதுக்காக அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2010 கையெழுத்திடப்பட்டது தான் ஸ்டார்ட் ஒப்பந்தம், நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம்.
பிப்ரவரி 5 2021 இந்த ஒப்பந்தம் வந்து காலாவதியா ஆகுது. ஸோ இப்ப சமீபத்துல பதவியேற்ற அமெரிக்கா அதிபர் திரு ஜோ பைடன் வந்து இதை வந்து இன்னும் நீட்டி வச்சிருக்கிறார். ஓகேங்களா, அந்த காலக்கெடுவை வந்து இன்னும் நீட்டி வச்சிருக்கிறார். அதுக்காக ரஷ்யா வந்து இந்த நீட்டிப்பை வந்து தான் வரவேற்கிறதாக ரஷ்யா வந்து நேற்றுக்கு அறிவிச்சிருக்கு. ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த தினம் பராக்கிரம் திவாஸாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு நேற்று முன்தினம் அறிவித்தது. தேசிய வலிமை தினம், தமிழ்ல வந்து தேசிய வலிமை தினம் அப்படின்றது இதுக்கு பொருள். ஸோ பைடன் தேசிய வலிமை தினம் அப்படின்றது பொருள். பராக்கரம் திவாஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட 125th பர்த் அனிவர்சரி அப்படின்றதுனால நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட A to Z டீட்டெயில்ஸ் ஹிஸ்டரியை நம்ம தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, அவர் எப்போ பிறந்தாரு, என்ன படித்தாரு, என்ன பண்ணார், ஃபார்வர்ட் பிளாக் எப்போ, INC இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவருக்கு தலைவராக அவர் ஏன் எந்த வருடம் எந்த மாநாட்டில் பதவியேற்றாரு, எதனால காந்திக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்ஷியல் வந்தது, அது எல்லாம் ஒரு தனி வீடியோவாக நாம் பார்ப்போம். With this, I'm coming to an end for January 23, 2021 current affairs newspaper video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. Before winding up the session, please subscribe to my channel so that you can receive all my current affairs video in your notifications. Thank you. Have a good day and be safe.